பகவான் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவியோட 3 தேவிகளோட பரமத்தில் பகவான் இருக்கான். அங்க நித்தியர்கள், முக்தர்கள் எப்ப பார்த்தாலும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா பகவானுக்கு. அங்க வேத கோஷங்கள், சாமவேதம், யஜுர்வேதம், ரிக்வேதம் மாதிரி வேத கோஷங்கள், ஸ்தோத்திரங்கள், பிரபந்தங்கள் இதெல்லாம் அவாவா தெரிஞ்சதா சொல்லிட்டு இருக்காங்க. அவாளுக்கு என்ன கைங்கரியம் மனசுல செய்யணும்னு நினைக்கிறாளோ செஞ்சுட்டு இருக்காங்க. அவச மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க இதுல வைகுண்டத்துல. அப்படிப்பட்ட பகவானுக்கு சேதனர்கள் ஆகிய நாம், அச்சேதனங்கள் உயிர் இல்லாத இருக்க அதெல்லாமே சரீரம். பகவானுக்கு எல்லாமே சரீரம். பகவான் தான் பரமாத்மா. நம்ம எல்லாம் ஜீவாத்மாக்கள் அப்படின்பா. இந்த ஜீவாத்மா அனாதி காலமா செய்கிற கர்மாக்கள், இந்த பலனால கர்மாக்கள் செஞ்சு 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 இதனால பிறக்கிறது. இந்த அந்த பிறந்த உடனே அந்த கர்மாக்களை செய்யறது, பாபத்தை சம்பாதிச்சுக்கிறது, எப்போதாவது கொஞ்சம் புண்ணியம் பண்ணி அதுக்கு புண்ணியம் கொஞ்சம் சம்பாதிக்கிறது, பிறகு மறுபடியும் தேகத்தை விடுறது, அப்புறம் மறுபடியும் பிறக்கிறது, பிறந்த மறுபடியும் பாவத்தை சேர்க்கிறது, அந்த பாவத்தை வரையும் அனுபவிக்கிறது. இந்த மாதிரி இந்த சம்சார கடல்ல ஜீவாத்மாக்கள் சுற்றிண்டே இருக்கா. ஒரு சைக்கிள் மாதிரி, ஒரு வட்ட மாதிரி சுற்றிண்டே இருக்கா. பகவான் என்ன முற்றார், அவர் தன்னுடைய குழந்தைகள்லாம் இந்த மாதிரி ஜீவாத்மாக்கள்லாம் இந்த மாதிரி கஷ்டப்படுற ஆளில் அப்படின்னு அவர் அந்த குழந்தைகளை ஜீவாத்மாக்களாகிய நம்மளை தன்னோட சேர்த்துக்கிறதுக்காக பகவான் அரும்பாடுபடுறானா. எப்படி அரும்பாடுபடுறான்னா பல அவதாரங்கள் எடுக்கிறான். பல அவதாரங்கள் எடுத்து ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அப்படிங்கறத பகவான் வாழ்ந்து காட்டுறான். உதாரணம் ராமாவதாரம் சொல்வா, பகவான் வாழ்ந்து காட்டுறான், உபதேசமா பண்றான். கிருஷ்ணாவதாரத்துல உபதேசம் பண்றான், வராகாவதாரத்துல உபதேசம் பண்றான், எல்லாத்தையும் உபதேசம் பண்ணான். அப்படி உபதேசம் பண்ணா கூட ஜீவாத்மாக்களை நாம் எல்லாத்தையும் கேட்கறதே கிடையாது, எதையும் கேட்கறது கிடையாது. கேட்காம என்ன செய்யறோம், அப்ப அவனுடைய பிடி நம்ம பிடிக்கிறதுக்கு வரான்னா அவனுடைய பிடியிலேருந்து நம்ம குளிர்ந்து ஓடுறோம், திவிரின்னு ஓடி போயிடுறோம், ஓடுறோம். இதனால பகவான் என்ன செய்யறார், கஷ்டப்படுறார். நம்முடைய குழந்தைகள் ஜீவாத்மாக்களை நம்ம வைகுண்டத்துக்கு திருப்பி அழைச்சிட்டு போகணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாராம். துவாபரகத்துடைய கடைசியில பகவான் கிருஷ்ணன் அவதாரம் பண்ணார். அது கதையெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது அப்போ கீதா சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணார், சொல்றார். கீதா சாஸ்திரத்தை சொல்றார், அர்ஜுன்கிட்ட சொல்றார். அர்ஜுன்கிட்ட சொல்றாரு, ஒவ்வொரு சொல்ற கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சர்வதர்மான் பரித்வச்ச மாமேகம் சரணம் பச்சா இதெல்லாம் சொல்றார். என்னுடைய தர்மசோகத்தை சொல்லி என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன தஞ்சம்னு அடைஞ்சா நான் உன்னை காப்பாத்துறேன் சொல்றார். இப்படி சொல்லியும் இது அர்ஜுனன் கேட்டானோ, அர்ஜுனோட தான் சொல்றார். அர்ஜுன் மூலமா எல்லாருக்கும் சொல்றார். ஆனா அர்ஜுனனே கேட்கல. கிருஷ்ணனுடைய உபதேசம் எப்படி நடக்கல. அவனையே சரணமாக அடைஞ்சி அவனுடைய திருவடிகளை அர்ஜுனனே அடையல. பகவான் கிருஷ்ணன் தன்னுடைய சோதிக்கு திருப்பி எழுந்தொழினார். அது தெரியும், அது கதையெல்லாம் தெரியும். துவாரகையிலிருந்து திருப்பி அவர் தன்னுடைய பரமதத்துக்கு போய் சேர்ந்தார். அவர் அங்க போனதுக்கு அப்புறமும் அவருக்கு அந்த தாபம், பகவானுக்கு ஜீவாத்மாக்களை திருத்தி நம்முடைய குழந்தைகளை நம்மள சேர்த்துக்கணுமே அப்படி இருக்கு. அந்த விருப்பம் திருவுள்ளத்துல, அவருடைய திருவுள்ளத்துல பரவி இருந்ததுதான். என்ன செஞ்சார், தன்னுடைய நித்திய சூரிகள் விஸ்வக்சேனர் இவாளெல்லாம் பூலோகத்துக்கு அனுப்புறார். கூப்பிட்டு அவளுக்கு போய் ஜீவாத்மாவுக்கு உபதேசம் பண்ணுங்க, நல்ல உபதேசங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாராம். அவ தான் ஆழ்வார்கள். ஆழ்வார்கள்னா பகவான் பக்தியில் ஆழ்ந்தவர்கள் ஆழ்வார்கள். அவள் அனுப்புறார். எப்படின்னா பாஞ்சஜன்யம், பகவானுடைய பாஞ்சஜன்யம் பொய்ய ஆழ்வார அவதாரம், பகவானுடைய கதை பூதத்தாழ்வார அவதாரம், பகவானுடைய நந்தகம் வாழ்ங்கிறது பெயாழ்வார அவதாரம், பகவானுடைய சுதர்சனம் திருமலசி ஆழ்வார அவதாரம், விஸ்வக்சேனர் நம்மாழ்வார அவதாரம், குமுதாம்சம் கணங்கள்ல குமுதாம்சமா மதுர கவிகள் அவதாரம், கௌஸ்தபமணி குலசேகர ஆழ்வார அவதாரம், கருடன் பெரியாழ்வார அவதாரம், பூமி பிராட்டி ஆண்டாளா கோதா பிராட்டி அவதாரம், வைஜெயந்தி மாலை தொண்டரடிப்புடி ஆழ்வார அவதாரம், திருப்பானாழ்வார் ஸ்ரீவத்சம்
திருப்பாணாழ்வார் அவதாரம், வைஜெயந்தியமால தொண்டரிப்பாழ்வார் அவதாரம், சாரங்கம் திருமங்கி ஆழ்வார அவதாரம். இப்படி தன்னுடைய திவ்ய ஆயுதங்கள், திவ்ய ஆபரணங்கள், விஸ்வக்சேனர், கருத்மா இவாளுக்கெல்லாம் மேல பூமி பிராட்டியை அங்க அனுப்புறார். ஆண்டாளா அவதாரம் பண்ணி ஜனங்களை திருத்துன்னு அனுப்புறார். ஜீவாத்மாக்களை திருத்து அப்படின்னு அனுப்புறார் பகவான். நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம என்ன செய்யறோம்? வியாதியால கஷ்டப்பட்டா நம்ம என்ன செய்யறோம்? டாக்டர்கிட்ட போறோம். நாம் ஜீவாத்மா, நமக்கு சரீரம். இந்த சரீரத்துக்கு வியாதி வருது. வியாதி வந்தா நம்ம கஷ்டப்படுறோம், வைத்தியம் ஓடுறோம். சாஸ்திரம் என்ன சொல்றது? வேதங்கள் எல்லாமே என்ன சொல்றது? ஜீவாத்மாக்கள் எல்லாருமே பகவானுக்கு சரீரம். நாம ஜீவாத்மாக்கள், நாம எல்லாருமே பகவானுக்கு சரீரம். பகவானுடைய சரீரமா நாம இருக்கிறதுனால பகவான் தன்னுடைய சரீரமான நமக்கு நேரும் கஷ்டங்களை, இந்த மாதிரி வியாதிகளின் கஷ்டங்கள் வருதோ இல்லையோ, இவைகளை தீர்க்கிறதுக்காக, குணப்படுத்துறதுக்காக பகவானே வைத்தியனாக இருந்தாலும், வைத்தியோ நாராயணோ ஹரின்னு சொல்ல இல்லையோ, வைத்தியனாக இருந்தாலும், பகவானே வைத்தியனாக இருந்தாலும் அவன் ஆச்சாரிகளை இங்க அனுப்புறான், வைத்தியர்களை அனுப்புறான், ஆழ்வார்களை அனுப்புறான், வைத்தியர்களை அனுப்புறான், தன்னுடைய ஆயுதங்களை அனுப்புறான், விஸ்வக்சேனரை அனுப்புறான். அனுப்பி பூலோகத்துல இருக்கிற ஜீவாத்மாக்களுக்கு ஹிதமான வார்த்தையை சொல்லு, என்ன அடையும்படியான மார்க்கத்தை அவளுக்கு உபதேசம் பண்ணு அப்படின்னு பகவான் அங்கே அனுப்புறான். இப்படி எல்லாம் பகவான் முயற்சி பண்றான். யோசித்து முயற்சி பண்றான் பகவான். அப்போ தன்னுடைய சகதர்மச்சாரிணி சொல்றாங்க பூமாதேவிய ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவருடைய பகவானுடைய பக்தன் விஷ்ணு சித்தருக்கு அருமை புதல்வியாக அவதாரம் பண்ணி ஜீவாத்மாக்களுக்கு உபதேசம் பண்ணு அப்படின்னு சொல்லி பூமாதேவிக்கு கட்டளை இடுறான் பகவான். பகவானுடைய அபிநவ தசாவதாரங்கள் இந்த ஆழ்வார்கள். சமஸ்கிருதத்திலையும் வேதத்தில் உள்ள சாஸ்திர அர்த்தங்கள் எல்லாம் தமிழில் ஆழ்வார்கள் பாசுரங்களா பாடி வச்சிருக்கார். இத சுவாமி தேசிகன் சொல்ற போது, போகை முனி பூதத்தார் பேயாழ்வார்தன் ஒரு நல்வரும் புருகேசன் விஷ்ணு சித்தன் தூய குலசேகரம் நம் பாணநாதன் தொண்டரடி பொடி மழிசை வந்த சோதி வையமலாம் வரைவிளங்க வாழ்வேல் என்றும் மங்கையர்கோன் என்று இவர்கள் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய போதி தெளியாத மறை நிலங்கள் தெளிகின்றோமே அப்படிங்கிறார். இவாளுடைய பாசுரங்களை 4000 திவ்ய பிரபந்தங்களை நாம பாடி மகிழ்ந்து இந்த தமிழ் மாலைகளை நாம நன்றாக தெளிந்து கொண்டு கற்றுக்கொண்டு தெளியாத மறை நிலங்கள் சமஸ்கிருதத்திலயோ வேதங்களையும் நமக்கு தெரியாம இருக்க அதெல்லாத்தையும் இது நாம படிச்சு தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற சுவாமி தேசிகன். அதிகார சங்கிரகத்துல சொல்றார் சுவாமி தேசிகன். பிரபந்த சாரத்தை சொல்றார். வையகவன் பொய்கை பூதம் பேயாழ்வார் மழிசையர்கோன் மகிழ்மாறன் மதுரகவிகள் பொய்யில் புகழ் கோழியர்கோன் விஷ்ணு சித்தன் பூங்கோதை தொண்டரடிப்பொடி பாணாழ்வார் ஐயன் அருள் கலியன் எதிராசர்தம்மோடு இருவர் ஒருவர் அவர்தான் செய்த துய்ய தமிழ் 24 பாட்டின் தொகை 4000 அடியோங்கள் வாழ்வே. 4000 இவ அந்த ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணி கொடுத்திருக்காளே, 4000 திவ்ய பிரபந்தம், 4000 பாசுரங்கள், இதுதான் எங்களுடைய வாழ்க்கை இதுதான் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். பகவான் ஆழ்வார்களை மாதிரி அவதாரம் பண்ணி போய் திருந்து அமைக்கிற போது என்ன செய்யறார் பகவான்? யோசனை பண்றாரா, புருஷாலை விட பெண்களுடைய பேச்சு இனிமையா இருக்கும். பெண்கள் பத்தி திரும்ப இனிமையா பேசுவா. அவளுடைய பேச்சுல ஒரு வாத்சல்யம் இருக்கும். அவ பேசினாக்கா கடூரமா இருக்காது. ஆண்கள் பேசினா கடூரமா இருக்கும், அவ பேசுறது கடூரமா இருக்காது, ரொம்ப மிருதுவா இருக்கும். பேசுறது ரொம்ப மிருதுத்தன்மையோட பேசுவா. இவ இன்னும் பூலோகத்துல தர்மம் தழைச்சி இருக்கு அப்படின்னாக்க அது ஸ்திரீகளால தான் இருக்கு. அவ புருஷன் மோசமா இருந்தாலும், பெண்கள் அடங்காது இருந்தாலும் அவளுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி அவள்கிட்ட நயமா பேசி திருத்துவதுல பெண்கள் வல்லவர்கள் அப்படின்னு பகவான் யோசிக்கிறானா. யோசிச்சுட்டு என்ன செய்யறான் பகவான்? யோசிக்கிறான். போன வருஷம் உபன்யாசத்துல சொன்னேன், அதாவது 44ஆம் பட்டம் அழகி சிங்கர் வேடிக்கையா சொல்வாருன்னு சொன்னேன். அவர் என்ன சொல்வாருன்னா, அவர் உபன்யாசத்துல ஒரு நாள் மகாலட்சுமியான ஸ்ரீதேவி கிட்ட, மகாலட்சுமி கிட்ட பகவான் பெரிய பிராட்டிட்ட பூலோகத்துல அவதாரம் பண்ணு, நம்ம குழந்தைகளுக்கு தர்ம மார்க்கத்தை உபதேசம் பண்ணு அப்படின்னாராம் பகவான் பெரிய பிராட்டிட்ட. உடனே மகாலட்சுமி சொன்னாலாம்,
உங்களோட கூடவே ராமாவதாரத்தை சீதையா அவதாரம் பண்ண, காக்கை என்ன கொத்திட்டு ராவணன் சிறையில் இருந்தேன், அப்புறம் அது அந்த மாதிரி ஆச்சு. அப்புறம் கிருஷ்ண அவதாரம் பண்ண, அப்போ நான் கூடவே ருக்மிணியாவை அவதாரம் பண்ணேன். உனக்கு அப்போ வந்து ஒத்தரால் என்றா மனைவிகள், 16,000 மனைவிகள் உங்களுக்கு. வீட்லயோ சத்யபாமா மாமியார் மாதிரி இருந்தா, இந்த மாதிரி தான் கூடவே இருந்த அவதாரம் எடுக்கிற போதே நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டேன். இப்ப போய் என்ன தனியா போய் பூமியை போய் அவதாரம் பண்ண சொல்றேல, என்னால முடியாதுன்றாலாம் மகாலட்சுமி. இத நாபத்தானப்பட்டான் அழகேஸ்வரர் சொல்வார், ரொம்ப வேடிக்கை சொல்வார். நான் அகலகில்லேன் என்று எப்போதும் உங்களுடைய தான் இருப்பேன். நீங்க வாமனாவதாரம் செய்கிற போது பிரம்மச்சாரியா வந்த போது கூட உங்களுடைய திருமார்புல இருந்த கிருஷ்ணாஜி இருந்தாலும் மறைச்சிருந்தா போய் எனக்கு யாச்சம் கேட்டது நீங்க, அதனால உங்களை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்றாலாம் மகாலட்சுமி. பகவான் சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் யோசனை பண்ணாராம். உடனே பூமாதேவியை கூப்பிட்டாராம். ஹே தேவி, நம்முடைய குழந்தைகள் பூலோகத்துல ரொம்ப கஷ்டப்படுறா, சம்சாரத்துல உழந்துட்டு இருக்கா, பாவங்களை செய்யறா, செஞ்சு இந்த பிறவி சூழலே சிக்கி வெளியில வர முடியல, அவளை வந்து கடை தேற்றணும். அதனால பூலோகத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல விஷ்ணு சித்தன்கிற என்னுடைய பக்தன், பரம பக்தன் இருக்கான், பரமகாந்தி, அவனுக்கு நீ பெண்ணா அவதாரம் பண்ணி கோதைங்கிற பேரோட ஜனங்களுக்கு தர்ம மார்க்கத்தை உபதேசம் பண்ணி திருத்துவாயாக அப்படின்னு பகவான் சொன்னாராம் பூமாதேவிட்ட. பூமாதேவியும் ஆஹா அப்படியே சம்மதிச்சாலாம். உடனே இத இந்த பெருக்காரணை சுவாமி இருந்திருக்காருங்க, இப்பதான் சமீபத்துல பரமோதம் ஆயிடுச்சு. சக்கரவர்த்தியாச்சார சுவாமி மகாதேசின்னு சொல்வார். அவரை சொல்வார், ஒரு ஐதீகத்தை பெரியவர் சொல்வான்னு அவர் சொல்வார். என்னன்னா, மகாலட்சுமிக்கும் பூமாதேவிக்கும் ஒரு சீய கலகம் ஏற்பட்டுதான். மகாலட்சுமிக்கும் பூமாதேவிக்கும் மகாலட்சுமி சொன்னாலாம், பகவான் அவதாரம் செய்யற போதெல்லாம் நானும் அவதாரம் பண்றேன், நீ என்ன செய்யற அப்படின்னு கேட்டாலாம் பூமாதேவிய. பூமாதேவி உடனே பதில் சொன்னாலாம், நீங்க 2 பேரும் அவதாரம் செய்யறது சஞ்சரிக்கிறதுக்கு நான் தானே இடம் கொடுக்கறேன் உங்களுக்கு. சீதையாகவும் ருக்மணியாகவும் பிறந்த நீ பூமியில என்னிடத்துல தானே பிறந்த நீ அப்படி சொன்னாலாம் பூமாதேவி. உடனே ஸ்ரீதேவி சொன்னாலாம், கல்லூரி முடி நான் நடந்தேன், காட்டுல பாசம் பண்ணேன், ராமனுடைய சிறையில் இருந்தேன், நான் தான் அவளுக்கெல்லாம் சரணாகதி உபதேசம் பண்ணேன் அப்படிலாம் சொன்னாலாம். இத கேட்ட உடனே பூமாதேவிக்கு பகவான் வராக அவதாரத்துல உபதேசம் பண்ணது ஞாபகம் வந்துதான். உபதேசம் பண்ண ஞாபகம் வந்த உடனே அதை வந்து தமிழ் பாசுரங்களை நாம் போய் ஜனங்களுக்கு ஜீவாத்மாக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கறதுக்காக ஆண்டாள அவதாரம் பண்ணா அப்படின்ட்டு சக்கரவர்த்தியாச்சார சுவாமி சொல்வார். இத சீதை வந்து ராமனை பாணிகிரகணம் செஞ்சுட்டா, ராமன் இருந்து பிரிஞ்சு போனா. ஆனா சத்திரிகளுக்கு உள்ள ரஜோகுணம் இருந்திருக்கு சீதைக்கு. அதனால ராமன் வந்து இங்கே அயோத்தியிலே இரு அப்படின்னா கூட அவ வந்து ஒத்துக்கல, கட்டாயப்படுத்துறா, என்னென்னவோ சொல்லி கட்டாயப்படுத்துறா. அது ராமாயணத்தை படிச்சவளுக்கு தெரியும், என்னென்னவோ சொல்றாவோ சொல்லி கட்டாயப்படுத்துறா, தன்னை அழைச்சுன்னு போக சொல்லி. ஆனா ஆண்டாள் பகவானுடைய திருவடியை பிடிக்கிறா. நாச்சியார் திருமொழியில சொல்றா, கேசவ நம்பியை கால் பிடிப்பாள் கையை பிடிப்பதை விட பகவானுடைய காலை பிடிக்கிறவாளுக்கு மேன்மை அதிகம். நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் சொல்றா. அதனால இவ எப்படின்னா, அதனால ஆண்டாளுக்கு மேன்மை அதிகம் அப்படின்பா. ருக்மணியை வந்து பிராமணன் மூலமா கிருஷ்ணனுக்கு கீதம் கொடுக்கிறா. ருக்மணி கல்யாணத்துல ஒரு பிராமணன் தான் கிருஷ்ணனுக்கு கீதம் எடுத்துன்னு வர்றார். அவ ருக்மணி சுயேட்சையாக திருமணத்தை செஞ்சுட்டான். ருக்மி எல்லாம் ஏற்பட்டு இது பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு நிச்சயம் பண்றது கூட ஒத்துக்காம தானே ஒரு தானே ஒருத்தனை கல்யாணம் பண்ணி நிச்சயம் பண்ணிட்டாவோ. உத்தம பெண்ணுக்கு அழகு தாய் தந்தையர் பார்த்து செய்து வைக்கும் விவாகம் தான். ருக்மணி இதை மீறினாள். ஆனா ஆண்டாளோ வில்லிபுத்தூர் விஷ்ணு சித்தர் சொல்ற, தங்கள் தேவரை வல்லவரிசு வரிவிப்பரேல் அது காண்டுமே அப்படிங்கிறார். அதாவது விஷ்ணு சித்தர் எனக்காக அழகனை வரிவிப்பார். அழகன்னா திருமாரஞ்சோலை அழகன் பாசுரத்தை சொல்ற, அது மாதிரி வரவழைப்பார் எனக்காக விஷ்ணு சித்தர், அவரையே வரவழைப்பார் அப்படிங்கிறார். அதனால ஆண்டாளுக்கு ஏற்றம் மேன்மை. அதனாலதான் சுவாமி தேசிகன் தூய திருமகளாய் வந்து அரங்கனாருக்கு துழாயமாலை முடிச்சுக்கூடி கொடுத்த மாதேங்கிறார். தூய திருமகள்ங்கிறார் ஆண்டாள சுவாமி தேசிகன். சீதையை வந்து ராமன் சீதையை வந்து பெருமாளை விவாகம் பண்ணிட்டா. ஆண்டாளோ பெருமாளுக்கும் பெருமாளை ரங்கநாதனை விவாகம் பண்ணிட்டா. மகாலட்சுமி வந்து தாமரை பூவில் அவதாரம், ஆண்டாளோ
பகவானாலேயே தரிக்கப்படும் துளசி வனத்தில் அவதாரம். ஆண்டாள் பிராமண குலத்தில் தோன்றினாள். அந்தணர்களுக்கு சாதாரணமா பிராமணர்களுக்கு சத்துவ குணம் தான் மேலோங்கி இருக்கும். அதனால இவ துளசி செடியிலே அவதாரம். துளசி எப்படின்னா துளசி துளிர் விடுற போதே வாசனையுடன் பிறக்கும். துளசி செடி துளசி இருக்கிறதுனால அது இருக்கிற போதே அது செடி விதையிலேருந்து வர போதே வாசனையோட வருமா துளசி. அத போல ஆண்டாள் பிஞ்சாய் பழுத்தவள், அதாவது பிறக்கிற போதே ஞானம் உடையவள் ஆண்டாள் அப்படின்னு சொல்வாத. நீலாதேவியை பத்தி ஆண்டாள் பாசங்கள் நீலாதேவியை பத்தி வரப்போறது. நப்பின்னை தான் நீலாதேவி. இத திருப்பாவியை நாம் பார்க்க போறோம். பெரிய பிராட்டி தயாதேவி, சுவாமி தேசிகன் தயா சதகம்னே பண்ணிருக்கார். ஆண்டாள் க்ஷமாதேவி. க்ஷமாதேவினா க்ஷமைனா க்ஷமிப்பவள், குற்றங்களை ஜீவாத்மாக்கள் செய்கிற குற்றங்கள் எல்லாம் மன்னிப்பவள் க்ஷமாதேவி ஆண்டாள் பூமி பிராட்டி. தமிழ்ல கூட ஒண்ணு இருக்கு பாருங்க, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. தமிழில் ஒரு பாடலே இருக்கிற மாதிரி தன்னை பூமி பிராட்டி தன்னை எந்த இயந்திரம் வச்சு தோண்டினாலும் அப்படி தோண்டவாளை தாங்கிறது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, அந்த மாதிரி அவ்வளவு க்ஷம குற்றத்தை பொறுக்கிறவோ பூமி பிராட்டி. இத சுவாமி தேசிகன் கோதாஸ்திரியில சொல்றார். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலவந்தன கல்பவல்லீம் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்திர யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாவிவான்யாம் கோதாமரண்ய சரணக சரணம் பிரபத்யே. பெரியாழ்வாருடைய குலத்தில உதித்த கல்பக கொடி, ஹரிச்சந்திர மரம் போன்ற ஸ்ரீ ரங்கநாதனை தழுவி இருப்பவள் பூமி பிராட்டியின் சாட்சாத் அவதாரம். கருணை என்கிற குணத்தால மற்றொரு கமலை என்னும்படி இருக்காள். அவள் தான் கோதாதேவி. கோதாதேவியின் திருவடிகள்ல புகழ் இல்லாடியன் சரணம் புகுகிறேன். யார் சொல்றது? இப்ப சுவாமி தேசிகர் சொல்றார் கோதாஸ்திரியில. இப்படி பல பெருமைகள் கோதாதேவிக்கு. அவதாரமான இடம் திவ்ய தேசம் ஸ்ரீபுரிபுத்தூர். அங்கு விஷ்ணு சித்திரங்கிற பிராமணர். அந்த திவ்ய தேசத்துல வடபத்திரசாயி பெருமாளுங்க. அந்த பெருமாளுக்கு மாலைகளை கட்டி சமர்ப்பிப்பதற்காக ஒரு நந்தவனம் ஏற்படுத்தினார் விஷ்ணு சித்தர். அந்த நந்தவனத்துல ஒவ்வொரு நாளும் துளசி பல புஷ்பங்களை பறிச்சு மாலைகளா கட்டி பகவானுக்கு அர்ச்சகர் மூலமாக சமர்ப்பிக்கிறார். இதுதான் விஷ்ணு சித்தருடைய இதுங்க. விஷ்ணுபடத்திலேயே சித்தத்தை செலுத்தியவர், அதனால விஷ்ணு சித்தர் இவர் ஒரு சமயம் தனது நந்தவனத்துல ஒரு துளசி செடிய கொத்தி அணைக்கிறார். அது விவசாயம் பண்றவங்களுக்கு தெரியும். ஒரு செடியெல்லாம் சுத்தியோட கொத்தி விட்டு இந்த கீழே இருக்கிற மண் மேல வரும். அதுக்கப்புறம் அது செடி வேற சுத்தி அணைப்பாத கொத்தி அது மாதிரி அணைக்கிற போது ஒரு சின்னஞ்சிறு குழந்தையை துளசி செடி அருகில் கண்டார். ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. ஏன்னா அவரு குழந்தை கிடையாது. ரொம்ப பரவசப்பட்டார். குழந்தையை எடுத்துட்டு அணைச்சிட்டார். எடுத்துட்டு போய் தன்னுடைய சகோதரன்கிட்ட கொடுத்தார். பூமி பிராட்டிய பகவானுடைய திருவிழத்தால இந்த மாதிரி திருமகளா அவதாரம் போட்டிருக்காங்க. அதனால இவளுக்கு கோதைன்னு பெயரிட்டார். கோ அப்படின்னால வாக்கை அளிப்பவள், அதனால் கோதை. இன்னொரு அர்த்தம் கோதான்னாக்க பூமியை பிளந்து அதிலிருந்து எழுந்தவள், பூமியால் கொடுக்கப்பட்டவள். தமிழில கோதையனாக்க புஷ்பமாலைன்னு அர்த்தம். இவதான் ஆண்டாள் அர்ச்சாவதாரம். பெருமாளை தான் இட்ட வழக்காக நடந்து கொள்ளும்படி செய்தவள் அப்படின்பா பெரியவா. அர்ச்சாவதார பெருமாளை தான் இட்ட வழக்காக நடந்து கொள்ளும்படி செய்தவளாம் ஆண்டாள். அவனையே ஆண்டவள், அதனால ஆண்டாள். பூமாலையே வடவரும் கோயிலடியானுக்கு சூடி கொடுத்தவள். பொண்களுக்கு பொதுவாகவே புஷ்பங்களை சூடி கொள்றதுக்கு ஆசை இருக்கும். ஆனால் கோதை இந்த பிஞ்சிலேயே ஞானம் வந்ததுனால, தகப்பனார்கிட்ட கிருஷ்ணன் சரித்திரத்தை சதா கேட்டதுனால பகவானுக்கு பிரியமான துளசியை பறிச்சு அதை மாலையா ஆக்கி தான் அதை அணிஞ்சு அழக பார்த்துட்டு அப்புறம் அந்த மாலையை தகப்பனார் மூலமா வடவனும் கோயிலுடையானுக்கு அர்ப்பணிக்கிறார். அதனால சூடி கொடுத்தவள். தனக்கு பிடித்ததை அணிந்து அதை கொடுக்காமல் பகவானுக்கு பிடிச்ச துளசி மாலையை தான் சூடி பிறகு அதை களைந்து பகவானுக்கு சூட்டிக்கிற சூடி கொடுத்தவள். சூடி கொடுத்த கோதை, சூடி கொடுத்த நாச்சியார் அப்படின்பா. வராக அவதாரத்துடைய பெருமையில முன்னாடியே சொல்லியிருக்கேன்.
வராக அவதாரம் எடுத்த பகவான் பூமி தேவிய பாதாளத்திலிருந்து சமுத்திரத்திலிருந்து பிரளய சமயத்துல மறைச்சு வச்ச இரண்யாட்சனை சமகரித்து பூமி தேவிய கோரைப்பற்களால் சமுத்திரத்திலிருந்து மேலே எடுத்துன்னு வரான். பூமி தேவியை அணைத்துக் கொண்டான். பூமி தேவிக்கு தன்னுடைய மக்களிடத்துல தான் நம்மளுடைய ஜீவாத்மாக்கிட்ட பரிவு பாசம். பகவானை பிரார்த்திக்கிறார். நான் உமது சிஷ்யை வேலைக்காரி, உன்னிடம் அன்பு உள்ளவள் மாதவா, எல்லா பிராணிகளும் நல்ல கதி அடையணும், எளிதாக வழியை அதுக்கான உபதேசம் பண்ணணும், உமது விருப்பப்படியான பூமியிலேயே அவதாரம் எடுத்து குழந்தைகளுக்கு உபதேசிக்கிறேன் அப்படி சொல்றார் பூமி பிராட்டி. உடனே பகவான் வராக அவதாரத்துல வராக சர்ம ஸ்லோகம் சொல்றார். அதுதான் ஆண்டாளுடைய திருவாக்கிலிருந்து திருப்பாவையாக வடிவெடுத்தது அப்படி பெரியவாளா சொல்லியிருக்கா. இத இந்த கோதை பிராட்டி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவதாரம். இங்க திருமுக்குளம் அப்படிங்கிற ஒரு குளம் ஒன்று இருக்கு, திருமுக்குளம். அதுல அந்த பக்கத்துல அந்த காலத்துல ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் பல பேர் தபஸ் பண்ணிட்டு இருந்திருக்கா. ரொம்ப காடா இருந்தது அந்த இடம். அப்போ அந்த இடத்துல காலநேமி அப்படிங்கிற ஒரு அசுரன் இந்த ரிஷிகளுக்கு எல்லாம் தொல்லை கொடுத்துட்டு இருந்தான். ரொம்ப தபஸ் எல்லாம் பண்ண முடியாம கெடுத்துட்டு இருந்தான். இந்த முனிவர்கள் எல்லாம் பொறுத்து பார்த்து அப்புறம் பகவானை பிரார்த்தனை பண்ற. பகவான் வராக அவதாரமா எடுத்து இந்த இடத்துல சக்கராயுதத்தால் காலநேமியை சமரிச்சார். சக்கராயத்தில் இருந்த அசுரன் ரத்தம் போறதுக்காக என்ன செஞ்சாராம், கங்கை, யமுனை, சரஸ்வதி அது மாதிரி நதிகளை கூப்பிட்டான் பகவான். அந்த நதிகளின் தீர்த்தத்தால சக்கராயுதத்தை சுத்தம் பண்ணா. சக்கராயுதம் சுத்தி அடைஞ்சது. அந்த தீர்த்தம் தான் முக்குளம். 3 குளம், முக்குளம் 3 இது. இதாவது கங்கை, யமுனை, சரஸ்வதி இது 3 சேர்ந்தது முக்குளம். இதுவே திருமுக்குளம் ஆயிற்று. 3 நதிகள் ஒன்று சேர்ந்த புனிதமான குளம். முனிவர்களால பிரார்த்திக்கப்பட்டு பகவான் இங்கு வடபத்திரி சாயியா சேவை சாதிக்கிறான். இப்படியே ரொம்ப பல காலங்கள் ஆயிடுச்சு. அந்த இடம் மண்மூடி போச்சு. மண்மூடி போனதுக்கு அப்புறம் ஒரு காலத்துல அங்க மறுபடி போய் மறுபடியும் காடா போயிட்டு அந்த இடம். அப்போ ஒரு காலத்துல வில்லி, கும்பன் 2 சகோதரர்கள் வேடுவர்கள் இருந்தாலும் அவ அந்த இடத்துல வேட்டையாடிக்கிட்டு வரும்போது காட்டுல அந்த இடத்துல ஒரு சிங்கத்தை வேட்டையாடினா. அந்த சிங்கம் என்னாச்சு, இந்த கும்பன்கிறவனை கொண்டு விடுத்து. இந்த வேடன்ல 2 பேர்ல வில்லி, கும்பன் 2 பேர்ல கும்பன் அவனை கொண்டு விடுத்து அந்த சிங்கம். இன்னொரு சகோதரன் அழறான், வில்லிங்கிறவன் அழறான். அப்போ ஒரு அசிரியரி கேட்கறது ஒரு ஆகாசத்திலேருந்து அவன் வில்லிங்கிறனுக்கு என்ன சொல்றதுன்னா, இந்த சிங்கம் இருக்கிற குகைக்குள்ள போ, அங்க உள்ளுக்குள்ள நிறைய நிதி இருக்கு, பொக்கிஷம் நிறைய இருக்கு. அந்த குகைக்குள்ள வடபத்திரசாயியான பகவான் மண்மேட்டால மறைஞ்சிருக்கான். சிங்கத்தை கொல்லுவிட்டு குகைக்குள்ள இருக்கிற திரவியங்களை மூலம் ஒரு கோவில் எழுப்பு, வடபத்திரசாயி பகவானை எங்க எழுந்துள்ள பண்ணு, பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு செய், உன்னுடைய சகோதரன் கும்மன் பழிஞ்சு எழுந்துருவான் அப்படின்னு அசிரி கேட்டுதான். இந்த வில்லிங்கிறவன் அதை போலவே செஞ்சானா. சிங்கத்தை கொண்டான், நிறைய அந்த பொக்கிஷங்கள் திரவியங்களை எடுத்துட்டு கோவில் கட்டினான். அதனால்தான் வில்லியின் பெயரால் இந்த இடம் வில்லிபுத்தூர்னு ஆயிடுச்சு அப்படின்னு பாரு. இப்படி நம்ம ஆண்டாளுடைய அவதாரத்தை இப்ப சுருக்கமா சொன்னோம். இது ஆண்டாளுடைய அவதாரத்தை திருக்கல்யாண சமயத்துல இந்த திருப்பாவி உபன்யாசம் முடிவுல திருக்கல்யாணம் போகி பண்டிகைக்கும் அதுக்கு பண்ணணும். அந்த சமயத்துல கொஞ்சம் விரிவாவே நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம ஆண்டாளுடைய பெருமையை ஓரளவுக்கு நாம் தெரிஞ்சுட்டோம். இப்போ இனி ஆண்டாளுடைய திருப்பாவையுடைய பெருமையை கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம். பாவை அப்படின்னா கவிதை, பாவை இது 2யும் அர்த்தம். பாவையினாலே கவின்னு சொல்லலாம், கவிதைன்னு 2 அர்த்தம் சொல்றது இருக்கு. பாவையினாலே நோன்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. திரு என்பது எப்படின்னா இந்த நோன்பு இருப்பதனுடைய மேன்மையை சொல்லுகிறது. அதனால திருப்பாவை. பாவையினா நோன்பு, திரு என்பது நோன்பு இருப்பதின் மேன்மையை சொல்வதால் திருப்பாவை அப்படிம்பாத. திருவாய்ப்பாடியில 1000 சிறுமிகள் ஹேமந்த ருதுவுல மார்கழி மாசத்துல பொழுது புலவுவதற்கு முன்னாடியே, பொழுது விடியறதுக்கு முன்னாடியே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து புறப்பட்டு கைகோத்துண்டு கண்ணன் விஷயமாக பல கீதங்களை பாடிட்டு நீராட்டத்திற்கு போனார்கள். திருவாய்ப்பாடியில வடமதுரை திருவாய்ப்பாடியில் அங்க அந்த இடத்துல போனார்கள். நோன்புக்கு பலன் கண்ணன் தனக்கு பதியாக வேண்டும் என்பதுதான். அங்க காத்தியாயினி பூஜை அவ பண்றா. இது ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. பாகவதம் இதெல்லாம் சொல்றது திருவாய்ப்பாடை பத்தி சொல்றது இது. ஆனா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் என்ன செய்யற, ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆயர்பாடியா ஆக்கிறாத்த ஆண்டாள். தானே ஒரு கோபகனிகா ஆயிட்டா.
தன் வயது ஒத்த சிறுமிகளை எல்லாம் 1000 சிறுமிகள் ஆக்கினா மார்கழி மாசம் முழுக்க விடிகாலம் வரை எழுந்து ஆண்டாள் நோன்பு நூற்கிறார். திருப்பாவைங்கிற நோன்பு நூற்கிறார். ஸ்ரீவில்லிபுத்தூர் எழுந்திருக்காரு பாருங்க, வடபெரும் கோயிலுடையான் வடபத்திரசாயி அவனை கண்ணனா பாவிக்கிறார். அவன்கிட்ட சரணாகதி பண்றார் ஆண்டாள் திருப்பாவை மூலமா. இது திரிப்பாவை அப்படின்பா. அதாவது திரிதசகமான திருப்பாவை, 3/10 திரிதசகம் 3/10, அதனால திருப்பாவைன்னு சொல்வாய். இது தத்துவத்திரயத்தை விளக்க வந்ததால் திரிபாவை. இதெல்லாம் வியாக்கியானம் பண்ணுவா, சுவாபதேசம் சொல்வா. திருப்பாவைக்கு என்ன சுவாபதேசம்னா திரிபாவை 3 தத்துவங்கள், 3 தத்துவங்களை விளக்க வந்தது. 3 தத்துவம் என்னன்னா தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம். இது 3 இல்லாவிட்டா சேதனன், அச்சேதனம், ஈஸ்வரன், இதை விளக்க வந்தது அப்படி சொல்வா. இந்த 3/10ல முதல் 10 பாசுரங்கள் பகவானுடைய திருநாமங்களை சொல்லு அப்படின்ட்டு நாம சொல்றத. 2வது 10 பாசுரங்கள் அவனுடைய திருவடியை அர்ச்சனை பண்ணு அப்படி சொல்றது. 3வது 10 பாசுரங்கள் ஆத்மாவை பகவான்ல சமர்ப்பணம் பண்ணு அப்படி சொல்றது. சுவாமி தேசிகன் பிரபந்த சாரத்தை சொல்றார். முதலே நம்ம பார்த்தோம் இத. வேய புகழ் விழிப்புத்தோர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டு 6-5 நீ உரைத்த தையருதுங்கள் பாமாலை ஆயபுகழ் 100 43 அன்புடனே அடியனுக்கு கருள் செய்ய நீயே. திருப்பாவை பாட்டு 6-5 அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். வாழி திருநாமம் வரப்போது பார்க்க போறோம். அதுல என்ன வாழி திருநாமத்தில் என்ன சொல்ற? பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் 5 அறியாத மாநிறை வையம் சுமப்புதவும் பம்பு. பாதகங்கள் தீர்க்கும் இது கோதை தமிழ், பரமன் அடிகாட்டும் இது கோதை தமிழ், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் எது கோதை தமிழ். கோதை தமிழ் எவ்வளவு? 5 இந்த 5 5 30 5 25 அப்புறம் 5 30 அறியாத மானிடரை அவ தெரிஞ்சுக்காத இருக்காள் மனுஷா இருக்காள அவளை வையம் சுமப்பதும் பம்பு. இந்த பூமி சுமக்கிறத அது எப்படியா? இது பம்பு தானே இது அப்படி மாதிரி சொல்லுவா வாழி திருநாமத்துல. இந்த மாதிரி 5 சொல்வா, 6-5 சொல்வா. முதல் 5 எப்படின்னா ஒரு நோன்பு ஒரு இதுனா ஒரு நோன்பு எப்படி நூற்கணும் எப்படி செய்யணுங்கிறது முதல் 5 பாசுரம் சொல்றது. 2வது 5 பாசுரம் கிருஷ்ணன்கிட்ட பிரேமம் கொண்ட 1000 சிறுமிகளை எழுப்புறார் 2வது 5 பாசுரங்களால. 3வது 5 பாசுரங்களால கிருஷ்ணன்கிட்ட ரொம்ப பிரேமமா இருக்கிற பெருங்குளத்தில் பிறந்த பெரிய கன்னிகைகளை எழுப்புறார் 3வது 5 பாசுரங்கள்ல. 4வது 5 பாசுரங்கள்ல கிருஷ்ணனுடைய திருமாளிகையில கோயில் காப்பான்ல ஆரம்பிச்சு நப்பெண்ணை பிராட்டி வரைக்கும் இருக்கிறவளை எழுப்புறது 4வது 5 பாசுரம். 5வது 5 பாசுரங்கள்ல கிருஷ்ணனை எழுப்புறா. தாங்கள் எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கறத கிருஷ்ணன்ட்ட கேட்க மாதிரி பிரார்த்திக்கிறார். 6வது 5 பாசுரத்துல அந்த என்னென்ன பிரார்த்தனை அப்படிங்கறத சொல்றா. இதுதான் 30 பாசுரங்களுடைய முக்கியம். இதான் இது. கிருஷ்ணாவதாரம் இல்லைன்னா கீதை இல்ல, கீதை இல்லைன்னா பக்தி இல்ல, பிரபத்தி இல்ல. இதெல்லாம் தெரியாமலே போயிருக்கோம். ஆண்டாள் அவதாரம் இல்லைன்னாக்கா திருப்பாவை இல்ல, திருப்பாவை இல்லைன்னு வச்சுக்கோ நாராயணனே பரதத்துவம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது. பரதத்துவம் நாராயணன் என்று தெரிஞ்சிருக்கேன்னு வச்சுக்கோ பரமபதம் தெரிஞ்சிருக்காது. பரமபதம் அடைய பரபக்தி இருக்கிறதுங்கிறது தெரிஞ்சிருந்து அதை அனுசரிக்க மாட்டார்கள் அப்படின்னு மாதிரி திருப்பாவையினுடைய பெருமைய இதனுடைய முக்கியத்துவத்துக்கு சொல்ற போது இதெல்லாம் சொல்வா. இத எம்பெருமானார் உடையவர், அவருக்கு திருப்பாவை ஜீயர்னு பேரு. தினமும் திருப்பாவை காலக்ஷேபம் சாதிச்சார் அவர் இருந்த போது. திருப்பாவை அனுசந்தானம் பண்ணிட்டே தினம் பிச்சைக்கு போவார். அது நாம எம்பெருமானாருடைய சரித்திரத்தை பார்க்கிற போது விவரமா பார்க்கலாம். ரொம்ப நமக்கு மனசே ரொம்ப உருகும். அது எம்பெருமானார் சரித்திரத்துல இந்த எம்பெருமானார் எப்படி திருப்பாவையை அனுசந்தானம் பண்ணிட்டு போனார், எந்த ஆத்துக்கு போனார், அந்த ஆத்துல என்ன நடந்ததெல்லாம் வருது. அதுல நம்ம பார்க்கலாம். அது எல்லாத்தையும் இத போலவே விஷ்ணு சித்தர்
பெரியாழ்வார் ஆனது எப்படிங்கிறதையும் நாம விஷ்ணு பெரியாழ்வாருடைய சரித்திரம் வரும்போது பார்க்கலாம். விஷ்ணு சித்தர் அவர் பெரியாழ்வாரா எப்படி ஆனார் அப்படிங்கிறதையும், இந்த 6-5 5-5 இதெல்லாம் சாதாரண அர்த்தம். விசேஷ அர்த்தங்கள், உள்ளர்த்தம், சுவாபதேசம் இதெல்லாம் ஆச்சாரிகள் நிறைய சொல்லியிருக்கா. காஞ்சி தேவப்பெருமாள் தேர்ந்து திருக்கச்சி நம்பிகள் 6 வார்த்தைகளை உடையவருக்காக கேட்டு அந்த திருக்கச்சி நம்பிகள் அவர்கிட்ட ராமானுஜருக்கு உபதேசம் பண்ணார். இது ஆச்சாரிய பிரபாவம் சொல்றது. இதுபடி முதல் 5 பாசனங்கள் நானே பரபிரம்மம், உலகங்கள் மற்றும் எல்லாவற்றுக்கும் காரணம் நான் அப்படிங்கிறது முதல் 5 பாசனங்கள் சொல்றதா சொல்வா. 2வது 5 பாசனங்கள் பகவானுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உண்மையில் வேறுபாடு உண்டு அப்படி சொல்றது. 3வது 5 பாசனங்கள் பகவானை அடையறதுக்கு உபாயம் சரணாகதி தான் அப்படி சொல்றது. 4வது 5 பாசனங்கள் பகவானிடம் சரணாதி பண்ணிட்டா அந்திம ஸ்மிருதி வராவிட்டாலும் பகவான் அனுகிரகத்தால் அது தானே ஏற்படும் அப்படிங்கறத சொல்றது. 5வது 5 பாசனங்கள் சரீரத்தை விட்டவுடன் பரமபதம் அப்படிங்கறதையும் சொல்றது. 6வது 5ங்கிறது பெரிய நபிகள் உடையவர் ஆச்சாரியராக அடையணும் அப்படின்னு 6 அர்த்தங்களும் ஒவ்வொரு 5 பாசனங்களிலும் சொல்லப்படுகிறது அப்படின்றதுக்கு சுவாபதேசம் எடுத்திருக்கா. இன்னொன்னு சொல்வா, ஆண்டாள் இந்த 6வது பாசனத்திலிருந்து 15வது பாசனம் வரைக்கும் 10 பாசனங்கள்ல ஆழ்வார்கள் எழுப்புறா, இன்னும் சில ஆச்சாரியர்கள் எழுப்புறா. 10 இந்திரியங்களை குறிக்கிறது. 16வது பாசனம் நாயகனாய் நின்ற அப்படிங்கிறது மனசை குறிக்கிறது. இந்த மாதிரிலாம் வியாக்கியானம் பண்ணுவா. அதுக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இன்னும் அனுசந்தானம் பண்ணும் போது அஷ்டாட்சரம், துவயம், சர்ம ஸ்லோகம் இந்த 3ஐயும் முதல் 10 பாசனங்கள் அஷ்டாட்சரத்தை சொல்றது, 2ஆம் 10 பாசனங்கள் துவயத்தை சொல்றது, 3ஆம் 10 பாசனங்கள் சர்ம ஸ்லோகத்தை சொல்றது அப்படின்னு இந்த மாதிரி நிறைய வியாக்கியானம் சுவாபதேசம் சொல்வா. இது திருப்பாவையை பற்றிய ஒரு பெருமை. இதை தொடர்ந்து நாம இனிமேல் 14ஆம் தேதி திருப்பாயினுடைய தனியனுடைய அர்த்தங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பாசனங்களை நம்ம அனுபவிக்கலாம். இதோட நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். இதை